அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டரின் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய காணொளி ஆறா சக்தி அப்படின்னா என்ன, அது மனித குலத்திற்கு எப்படி வேலை செய்கிறது என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு மனிதருக்கும், விலங்குகளுக்கு கூட, செடி கொடிகளுக்கு கூட அவைகளின் உடலை சுற்றி ஒரு அதிசயமான சக்தி வெளிப்பாடு ஒன்று இருக்கிறது. அது கண்ணுக்கு தெரியாத ஒரு கற்புலன். ஆனால் அதை காணும் சிலர் இருக்கிறார்கள். இதை நாம் ஆரா அப்படின்னு சொல்லலாம். ஆரா என்பது விப்ஜிஆர் என்று சொல்லக்கூடிய நிறங்களில் நம்முடைய உடம்பை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு ஒளிவட்டம். இந்த பிரபஞ்சத்தில் உயிருள்ள பொருள்களுக்கு பயோ எனர்ஜி ஃபோர்ஸ் அப்படின்னு பேர். உயிரில்லாத பொருள்களுக்கு இருக்கக்கூடிய ஆரா ஆனது மேக்னெட்டிக்கல் எனர்ஜி ஃபோர்ஸ் அப்படின்னு பேர். இந்த ஆரா என்பது நம்முடைய உயிர் ஆற்றலின் வெளிப்பாடு. இது நம்முடைய சிந்தனைகள், உணர்வுகள், நம்பிக்கை, உடல்நலம் அனைத்தும் ஆராவை நேரடியாக பாதிக்கக்கூடிய செயல்பாடுகள். அது பழைய சித்தர்கள், யோகிகள், ரேகி மற்றும் பிராணிக் ஹீலர்கள் அனைவரும் இந்த ஆரா சக்தியை பற்றி ஆழமான அறிவு பெற்றவர்கள். அவர்கள் மனித உடல் 7 நிலைகளில் அமைந்துள்ளது என்று சொன்னார்கள். அதில் ஒரு முக்கிய அடுக்கு தான் ஆரா உடல், எனர்ஜி பாடி அப்படின்னு சொல்கிறது. ஒரு ஆரோக்கியமான மனிதனின் ஆரா பிரகாசமாகவும் நிறங்கள் தெளிவாகவும் இருக்கும். ஆனால் மன அழுத்தம், கோபம், பொறாமை, பயம், துக்கம் இவையெல்லாம் அந்த ஆராவை பங்கம் செய்யக்கூடியதாக இருக்கும். இதனால்தான் ஒரு ரேகி ஹீலர், பிராணிக் ஹீலர் அல்லது தியானி தனது ஆரா சக்தியை தூய்மைப்படுத்தி அதனுடைய வலிமையாக்கி கொள்வது அவசியம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆரா சக்தி என்பது ஒரு கற்பனை அல்ல, அது நமது உயிர் ஆற்றலின் மின்காந்த களம் அல்லது புலன் எனப்படும். இது கெர்லியன் ஃபோட்டோகிராஃபி மூலம் விஞ்ஞான ரீதியாகவும் புகைப்படமாக பிடிக்க முடியும் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். பிரம்மஹம்ச யோகானந்தர், திருமூலர், ரமணர் மற்றும் பல யோகிகள் இவர்களின் ஆரா மிகவும் பிரகாசமான தெய்வீக ஒளி காணப்பட்டது. அந்த ஒளி அவர்கள் உடலை மட்டுமல்ல, அவர்களை சந்தித்தவர்களையும் ஆழமான அமைதியின் கொண்டு செல்லக்கூடிய ஒரு அற்புத நிலை கொண்டதாக இருந்தது. இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஆராவானது மனித குலத்திற்கு எவ்வாறு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது ஒரு ஆழமான ஆன்மீகத்திற்கும் விஞ்ஞானத்திற்கும் இணைக்கக்கூடிய ஒரு தலைப்பு. இந்த ஆரா சக்தி மனித குலத்திற்கு தரும் அம்சங்களை பற்றி பார்க்கலாம். ஒவ்வொரு மனிதருக்கும் அவர்களின் உடலை சுற்றி இருக்கக்கூடிய இந்த ஒளிவட்டம் மின்காந்த ஆற்றலை தான் ஆரா அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடியது இதுதான். இந்த ஆரா தூய்மையாக இருந்தால் நோய்கள் வருவதற்கு முன்பே தடுப்பு சக்தி உருவாகி அந்த நோயை வராமல் செய்துவிடும். மன அமைதி அளிக்கக்கூடியது. இரண்டாவதாக மன அமைதியை அளிக்கக்கூடியது. ஆரா சக்தி சமநிலையில் இருந்தால் மன அழுத்தம், பதட்டம் குறையும். மூணாவதாக நல்ல உறவுகளை உருவாக்கும். ஆரா ஒளி பரிமாணம் என்பது மற்றவர்களுடன் ஆன்மீக இணைப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். நாலாவதாக நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் அதிகரிக்கக்கூடியது. வலுவான ஆரா நம் மனதில் தன்னம்பிக்கை மற்றும் நேர்மறை எண்ணங்களை ஊட்டக்கூடியதாக இருக்கும். அஞ்சாவதாக ஆன்மீக வளர்ச்சியை வேகப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆரா விரிவடையும் பொழுது உயர்ந்த ஆன்மீக அனுபவங்கள் தானாகவே வரக்கூடியமாக இருக்கும். சுற்றுப்புற ஆற்றலை தூய்மைப்படுத்தக்கூடிய தன்மை இந்த ஆராவுக்கு அதிகமாக இருக்குது. இது ஒளிமயமாக ஆக்கக்கூடிய ஒரு தன்மை. மனித குலத்தில் ஒற்றுமையை வளர்க்கக்கூடியது இந்த ஆரா. ஒவ்வொருவரின் ஆரா இணைந்தால் ஒரே உயிர் என்ற உணர்வு ஏற்படும். தனிப்பட்ட காந்தப்புலன் அப்படின்றது 8வது. இது காந்த கவர்ச்சியை அதிகரிக்கும். ஆரா பிரகாசமானவர்களை மற்றவர்கள் இயற்கையாகவே ஈர்க்கப்படுவார்கள். உலகத்தில் சினிமா நடிகர்கள் மற்றும் யோகிகள் இப்படி பல பிரபலங்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆராவை பார்த்தோம்னா அது கொஞ்சம் விரிவடைந்து தான் இருக்கிறதா ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. 9வதாக மனதில் வாசனை போல ஆற்றல் வெளிப்படக்கூடியது. நல்ல எண்ணங்கள் கொண்டவரின் ஆரா இனிய ஒளியை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். 10வதாக மருத்துவத்துறையில் உதவுது. இது ரேக்கி, பிராணிக் ஹீலிங் போன்ற சிகிச்சையில் கூட ஆரா அடிப்படையில் தான் அது செய்யப்படுது. 11வதாக உடல் நச்சுக்களை வெளியேற்ற உதவுகிறது. ஆரா சக்தி தியானத்தின் மூலம் உடலில் உள்ள ஆற்றல் தடைகளை நீக்கக்கூடியதாக இருக்கிறது. 12வதாக அதிசயமான குணப்படுத்தும் திறன்
இந்த ஆறா வைத்திருக்கிறவங்களுக்கிட்ட இயற்கையாகவே இருக்கும். 13வதா மன அழுத்தத்தை உடனே குறைக்கக்கூடியது இந்த ஆறா சக்தி. 14வதா தெய்வீக ஒளியை பெறும் வழியாக இந்த ஆறா இருக்குது. 15வதா பாவகர எண்ணங்களிலிருந்து பாதுகாப்பு அளிக்கக்கூடியதாக இது இருக்குது. 16வதா குழந்தைகளின் மன உடல் வளர்ச்சிக்கு இந்த ஆறா சிகிச்சை ஈஸியாக செய்ய முடியும். 17வதா பூமியின் ஆற்றலை சீராக்குறது கூட இந்த ஆறா சக்தி பயன்படுது. 18வதா கலை, இசை, படைப்பாற்றல் இதை உயர்த்துறதுக்கு இந்த ஆறா சக்தி தான் ஒரு பேசிக் சிஸ்டமாக இருக்குது. 19வதா பிற உயிர்களுடன் இணைப்பக்கூடிய ஏற்பாடுகள் இந்த ஆறா சக்தி இயற்கையாகவே செய்து வருகிறது. 20வதா மனிதனுடைய தன்மையை உணர உதவும். ஆறா வெளிச்சம் முழுமையாக வளர்ந்தால் நான் யார் என்ற ஆன்மீக உண்மையை நம்மால் உணர முடியும். 21 நாள் பயிற்சியில் உங்களுடைய ஆறாவை உங்களாலே பார்க்க முடியும். அது எப்படின்னு பார்க்கலாம். முதல் 1லிருந்து 3 நாள் வரையும் உங்களுடைய ஆற்றல் உணர்வுகளை விழிப்பாக வச்சிருக்கிறது. அது எப்படின்னு சொன்னால், அமைதியான இடத்தில் அமருங்கள். கைகளை ஒரே நேரத்தில் ஒரு 5 அங்குல தூரத்தில் வச்சுக்கிட்டு அவற்றுக்கிடையே மெல்லிய காந்த உணர்வு ஏற்படுற மாதிரி பார்க்கறது. மேலும் உங்கள் மேலே பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய காந்த சக்திகள் உங்களுடைய உடம்பில் இறங்குற மாதிரி பார்க்கறது. இது உங்கள் ஆறாவை தொடக்கக்கூடிய முழுமை செய்யக்கூடிய நேரம் இது. தினமும் ஒரு 10 நிமிடம் செஞ்சாவே போதும். 4வது நாள்லேருந்து 6வது நாள் வரைக்கும் சுவாசத்தால் ஆறாவை சுத்தப்படுத்துறது, ஆழ்ந்த பிராணாயாமம் செய்கிறது. அதுக்கு பின்னாடி கும்பம் அப்படின்னு சொல்லிட்டு மூச்சை நிறுத்துறது, மறுபடியும் மூச்சை வெளியிடுறது. இது ஒரு 21 முறை செஞ்சாவே போதும். இதனால் உடல் ஆற்றல் தடைகளை நீங்கும். 7வது நாள்லேருந்து 9ஆம் நாள் வரைக்கும் நேர்மறை எண்ணங்களால் ஆறாவை நிரப்புறது. என் ஆறா ஒளிமயமானது, என் மனம் தூய்மையானது என்ற உறுதிமொழிகளை அஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம கொண்டு வர்றது ஆட்டோ சஜஷன் அப்படின்னு பேர். நமக்கு நாமளே கட்டளைகளை கொடுக்கறது. தினமும் இது ஒரு 5 நிமிஷம் கொடுத்தா போதும். அடுத்தது 10லிருந்து 12 நாட்களுக்கு நிறங்களின் மூலம் ஆறா வலிமை பெற வைக்கிறது. காலை நேரத்தில் உங்களுடைய கண்ணாடி முன்னால் நின்றுக்கிட்டு வெள்ளை ஒளி உங்கள் உடலை சுற்றி வருவதை கற்பனை செஞ்சு பாருங்கள். பிறகு உங்கள் மனம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அது ஒரு நிறத்தை, உதாரணமாக பச்சை, நீலம், தங்கக்கரை நிறம் உங்கள் ஆறாவாக கற்பனை செய்து பாருங்கள். அதுக்கு அடுத்தது 13லிருந்து 15வது நாள் தியானம் மூலம் ஆறாவை விரிவுபடுத்துறது. சும்மா அமர்ந்து ஓம் அல்லது ஓம் ஸ்ரீம் ஏதோ உங்களுக்கு பிடிச்ச மந்திரங்கள், ஓம் நமச்சிவாயா, ஓம் நமோ நாராயணா, ஓம் சரவணபவா, இப்படி ஏதோ ஒரு மந்திரத்தை நீங்கள் ஜெபிங்க. ஒளி அதிர்வுகள் உங்கள் உடலை சுற்றி பரவி ஒளிவட்டமாக விரிவடைவதை கற்பனை செய்யுங்கள். 16வது நாளிலிருந்து 18வது நாள் வரைக்கும் இயற்கையுடன் இணைப்பு. பசுமையான இடத்தில் நடந்து மரம், காற்று, நீர் ஆகியவற்றின் ஆற்றலை உணருங்கள். இயற்கை ஆற்றல் உங்கள் ஆறாவை தெய்வீக ஒளியாக மாற்றக்கூடியதாக இருக்கும். 19வது நாளிலிருந்து 20வது நாள் வரைக்கும் பிரபஞ்ச ஒளி இணைப்பு செய்கிறது. தியானத்தின் போது மேலிருந்து வரும் பொன்னொளி உங்கள் தலைக்குள் நுழைந்து உடலை முழுமையாக நிரப்புவதை கற்பனை செய்துங்கள். இது எப்பயுமே 21 நாட்கள்லேருந்தும் முதல் நாட்கள்லேருந்தே இதை செஞ்சுட்டு தான் வரணும். அந்த ஒளி வெளியில் பரவி மற்றவர்களையும் தொடரவும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கணும். அடுத்தது 21வது நாள் இறுதியான நாளில் ஆறா பார்வை மற்றும் அனுபவம். கண்ணாடி முன் அமர்ந்து அமைதியாக உங்களுடைய நிழலை பாருங்கள். திடீரென உங்கள் உடலில் சுற்றி இருக்கும் மெல்லிய ஒளிவட்டம் நிறமாற்றங்கள் தோன்றுவதை உங்களால் பார்க்க முடியும். அதுதான் உங்களுடைய ஆறா. அது கற்பனை அல்ல. இன்று நீங்கள் உங்களுடைய ஆற்றலை, உங்களுடைய ஆறா சக்தியை பார்க்க முடியும் அப்படின்றத இன்றைக்கி இந்த 21 நாள் பயிற்சி உங்களுக்கு சொல்லுது. எளிதில் இதனால் தியானிக்கலாம், உங்கள் ஆற்றை உணரலாம், பிறரின் ஆறாவையும் புரிந்து கொள்ள முடியும். இதனால் நீங்கள் உங்களுடைய ஆறாவை வலிமைப்படுத்தலாம். பிரபஞ்சத்தின் ஒளியுடன் இணைத்து நேர்மறை ஆற்றல்களின் மையமாக மாற்ற முடியும். உங்களுடைய ஒளி மற்றவர்களையும் ஒளி கூட இணைக்க முடியும். இதெல்லாம் சாத்தியம்தான். இது பிரபஞ்சத்தினுடைய ஒரு அதிசயம். இந்த ஆறா நிறங்கள் மற்றும் அதன் ரகசியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவைகள்தான். இவைகளை நீங்கள் உங்களுடைய நடைமுறை பயிற்சியில் செய்யும் பொழுது ஆறா சக்தியை அதிகரிச்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் சும்மா இருக்கும் பொழுது காந்தங்களை கைகளில் வச்சுக்கிட்டு
காந்த சக்தியும் உங்களுடைய உடம்புல ஏறுறதா கற்பனை செய்யலாம். இந்த மாதிரி மிக வேகமாக பயிற்சியின் மூலமாக ஆறாவை அதிகப்படுத்திக் கொள்வதற்கான வழிமுறைகள் இவைகள். இன்னும் நிறைய டெக்னிக்கல்லாம் இருக்குது. இந்த பிரமிடுகளை பக்கத்தில் வச்சுக்கிட்டு தியானம் பண்ணுறது இன்னும் அற்புதமான ஆறாவை ஓரிரு நாட்கள்லேயே உங்களுடைய உச்சநிலைக்கு கொண்டு போகிறதுக்கான வழிமுறைகள் இருக்குது. இது மாதிரி நிறைய மெத்தடாலஜி இருக்குது. இவையெல்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.